Hello my dear students, in the video CBSE Great and Math chapter 1 exercise 1.1 la irukka 7th problem da paaka porom. Question: There is a circular path around a sports field. Sonia takes 18 minutes to drive one around of the field while Ronnie takes 12 minutes for the same. Suppose they both start at the same point and at the same time and go in the same directions. After how many minutes they will meet again at the starting point? இம்பார்ட்டண்ட் வேல்யூஸ் மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். சோனியா வந்து 18 மினிட்ஸ், ராணி வந்து எவ்வளோ 12 மினிட்ஸ்க்கு ஒரே இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிக்சராக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சோனியா வந்து 18 மினிட்ஸ், ராணி வந்துட்டு 12 மினிட்ஸ் நோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே நேரத்தில் 18 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 2 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எப்போ மீட் பண்ணுவாங்க, எத்தனாவது மினிட்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் நமக்கு வந்து ஹெச்சிஎஃப் செட் ஆகாது, ஏன்னா காமனாக ஒரு பாயிண்ட் வந்து கேட்டிருக்காங்க. பட் இது ஸ்டில் எல்சிஎம் தான் எடுக்கணும், ஏன்னா எத்தனாவது மினிட்ஸில் வரும்போது மல்டிபிள் சேர்த்து பார்த்தா தான், ரெண்டு பேருக்கும் மல்டிபிள் சேர்த்து பார்த்தா தான் வந்துட்டு எத்தனாவது இடத்துல காமனாக வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிய வரும். இந்த சின்ன டிப்ஸை பாருங்கள். when you see phrases like meet again, at the same time or minimum distance or time, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கல்ல, நாம் எப்போவுமே எல்சிஎம் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் எல்சிஎம்க்கு இந்த மெத்தட் கண்டுபிடிக்கிறதோட இன்னொரு ஈஸியான லாஜிக் இருக்குது. நம்ம சின்ன வயசில் பண்ணியிருப்பாங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 18, மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 எழுதிட்டு இது எத்தனை மினிட்ஸில் கரெக்டாக நெக்ஸ்ட் டைம் மீட் ஆகுதுன்றதை நம்ம கரெக்டாக பார்த்து எழுதுறோம். ஸோ அந்த 18 டேபிள்ஸ் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு 12 டேபிள்ஸ் எழுதிட்டு இங்கே எத்தனை டைமில் இங்கே இந்த ஃபஸ்ட்டு காமன் பாருங்கள், 36 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 72 மீட் பண்ணுறாங்க செகண்ட் டைம். அது மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம இந்த கேல்குலேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு டைம் எப்போ மீட் பண்ணுறாங்க, 36th மினிட்டில் மீட் பண்ணுறாங்க, அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். கொஸ்டினை பாருங்கள், எப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் ஹவு many minutes they will meet again at the starting point. அதுக்கு தான் நம்ம எழுதியிருக்கோம் ரீசன், பிகாஸ் we want to meet again at the starting point. ஓகே, நமக்கு என்ன கிடச்சிச்சு, எல்சிஎம் பண்ணியிருக்கோம். 36 மினிட்ஸில் நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க, கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸும் சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு அகெயின் மீட் பண்ணும்போது 36 மினிட்ஸ், அதுக்கப்புறம் திரும்ப மீட் பண்ணும்போது அவங்க எத்தனாவது மினிட்ஸில் இருப்பாங்க கேட்டால் 72. அதே மாதிரி 3 டைம்ஸ் எப்போ மீட் பண்ணுவாங்கன்னு கேட்டோன்னா அதுக்கு அடுத்ததாக என்ன காமனாக வருதோ அதை எழுதணும். ஸோ கொஸ்டின்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி எழுதுங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும், அதில் நல்லா கிளியராக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் ஷீட்ஸ் தந்திருக்கேன், கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துடலாமா? 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்ராட் போகிறாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட் 1, ஃப்ரெண்ட் 2, 2 years once, 3 years once. ஸோ 2 பேரும் சேர்ந்து எப்போ மீட் பண்ணுறாங்கன்னா இதே மாதிரி தான் காமன் மல்டிபிள்ஸ் எழுதி காமன் இது எப்போ வந்து மீட் பண்ணியிருக்காங்கன்னா 6 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதான் உங்களோட ஆன்சர்ஸ். ஒர்க் ஷீட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், உங்கள் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பேசிக்காக இருக்கும். தேர்ட் கொஸ்டின் வந்து நம்ம நீங்கள் போட்டிங்கன்னா 7th ப்ராப்ளம் மாதிரியே தான், அதே மாடல் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம் பாருங்கள், இன்னொரு மெம்பர் இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.